வணக்கம் மக்களை, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் பாசையூர் மீன் சந்தையில் நிற்கிறேன். வணக்கம் மக்களை, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் பாசையூர் மீன் சந்தையில் நிற்கிறேன். இன்றைக்கு பாசையூர் பின்னிங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கடற்கரை இருக்குது. உண்மையிலேயே பாசையூர் மீன் சந்தை ஃபேமஸாக இருக்கிறது காரணம் உடன் மீன்களை கொண்டு வரீங்க. அதாவது இப்போ 6 மணிக்கு தான் கடலுக்குள்ள இறங்கி, 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள கடலுக்கு இறங்கி 8:30 9 மணிக்குள்ள உடன் மீன்களை இங்கே கொண்டு வரீங்க. இந்த கடற்கரையில் இந்த மீன் ஃபேமஸ் என்னன்னு சொல்லி சொன்னால் உடன் மீன்களை கொண்டு வந்து, அதாவது துடிக்க மீன்களை கொண்டு வர போயினோம். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இருக்குது. இதை தான் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறேன். இந்த அழகிய இந்த பாசையூர் கடற்கரை அந்த மீன் சந்தை தொடர்பான ஒரு காணொலியாக தான் அமையப்போகுது. மற்றும் முதலாக என்ன அந்த காணொலியை பார்ப்பதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். காணொலிக்கு செல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் கடலை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே கடலை பாருங்கள். இதில் அங்கே அழகாக வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், இதான் மீன் சந்தை. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தான் மீன் சந்தை பாருங்கள் அப்படி இருக்குது. உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். இன்னும் ஆக்கள் வேறு இல்லை வந்தது. போட்டுகள் எல்லாம் பாரதெல்லாம் நான் இதில் காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க தொடர்ந்தும் இணைந்திருங்கள். சரியாக இப்போ 7 மணி ஆகுது. தொழில்களெல்லாம் போயிட்டோம். சில பேர் விலையை அடித்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காய போட்டு கொண்டுட்டேன். விலையெல்லாம் அடிச்சுதுண்ட இப்போ ஒரு படம் ஒன்று பாருங்கள் தொழிலுக்கு போய் கொடுக்குறது. இதனால தான் மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு அண்ணா அடிக்கிறார். விலையில் அடித்து அந்த கருப்பாக இருக்குது பார்த்தா அதுகள் அடித்து பின்னால் கழுவி போகுது. இப்போ நீங்கள் பிறகு இதை என்ன கொண்டு போவீங்க தொழிலுக்கு? கழுவி போட்டு காய போட்டுட்டு என்னண்டு ஓ ஆ என்ன நீங்கள் போகலையா தொழிலுக்கு? ஆ ஓ காத்தோ. அப்போ எத்தனை மணிக்கு போகிறோம் நீங்கள் தொழிலுக்கு? குழம்பையா 6 மணிக்கு தான் விழிக்கு வாங்கி வலிக்கிறதா? உடனே பிடிக்கவே. ஓ உடன் துடிக்க வேறு. இப்போ தொழில கூட இந்த வருஷம் சரியாக அவ்வளோ வெளியாடா. அப்புறம் காற்று கூட உண்டா? அப்படியா? காசும் கூட என்னது தொழில் இந்த மாதிரி மீன் படம் படல முழு வெள்ளம் கட்டணும். என்னண்டு அந்த பைப்பையும் இழுத்தாண்டு போயிடுவான். அவனுக்கு பைப் 4000 விற்கலாம் தானே. இப்போ எங்களுக்கு பைப்பங்களை போது விலையும் போகுது, மீனும் போகுது. இது நாங்கள் சின்ன விழாக்கா இந்த காலம் இந்த காலம் இதுக்கு ஒரு முயற்சி நாங்கள் அழிக்கிறோம். கட்சியில் பிடிச்சாக்களை நாங்கள் நடிக்க கணவன் பிடிச்சி அடிச்சுட்டா ஊற்றுச்சுன்னா கணத்தை. அப்போ நாங்கள் என்ன செய்யறது? சரி இதுகளை தேவையில்லாம அப்படின்னு சரி ஓகே நன்றி. இப்படியான வேலையில தான் கொஞ்சம் அடிச்சிருக்கேன். பேர எல்லாம் காய போட்டுக்கணும் வேலையில பேர. இந்த ஃபுல்லாகவே வேலை வச்சிருக்கணும். வேற ஃபுல்லாகவே வேலையெல்லாம் இருக்கு. ஐயா ஒரு ஆள் தச்சு கொண்டு இருக்கிறேன். அப்ப என்ன தொழிலுக்கு போகல ஐயா? ஏன் என்ன ஐயா? பல தச்சு கொடுக்குறேன். நீங்களே எவ்வளோ காலமா செய்கிறீங்க? 4 வருஷம் செய்றீங்களா? என்ன இது நூல்னு சொல்கிறது? அங்கூசு நூல் பாருங்க. ஐயா விலையெல்லாம் தைக்கிறார். இந்த வித வேலைகள் இருக்குது. இதே நாங்கள் தொழிலுக்கு போனால் கொஞ்சம் குறைய போல இருக்கு. என்ன காத்துக்காக இதெல்லாம் வச்சுருக்காரு ஐயா. நூல் கட்டிகள் எல்லாம் வச்சுருக்கிறேன். சரியா யோகியா? இப்போ சரியா நேரம் சரியா 7:30 பாருங்க. மீன் சந்தையை பாருங்க இப்போ எப்படி இருக்குது மீன் சந்தை. இன்னும் கொஞ்சம் தடவை பாருங்க இந்த மீன் சந்தை எப்படி பரபரப்பாக பாருங்க. போட்டு வேற கிட்டது பாருங்க. ஓட்ட சரியா இப்போ நேரம் ஒரு 8:10 ஆகுது.
முன்னுக்கு வந்து மீன்கள் வந்து ஏலம் கோரி கொண்டிருக்கணும் பாருங்க. இவ்வளோ பேர் வந்து நீங்கள் முதல் பார்த்து நீங்கள் வந்து மக்களை இல்லாமல் இருந்தது பாருங்க. இப்போ பாருங்கள் சரியாக 8:30 ஆகுது அந்த டைம் வந்து மக்களை பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்கணும்னு சொல்லி வந்த மீன் இப்போ உடன் மீன்களை வந்து இப்போ கூறிக்கொண்டிருக்கணும், விலை கூறிக்கொண்டிருக்கணும் பாருங்க. பாருங்க இப்போ இந்த பெரிய மீன்கள் வந்துருக்கு 3. ஆனால் என்ன மீன் இது? என்ன மீன் இது? காளை மீனை பார்த்தீங்களா அவ்வளோ பெருசாக இருக்குண்டு. பெரிய பெரிய மீன் எவ்வளோ கிலோ? கிலோ எவ்வளோ போகும்? கிலோ வந்து 1500 போகுமா. நல்ல பெரிய மீன் பாருங்க, நல்லா கொளுத்து போயிருக்கு. இதில் திருப்பி எல்லாம் வந்துருக்கு. பெரிய ஒரு மீன் வந்துருக்கு. என்ன மீன் என்னது? அயன் மீன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுகள் பாருங்க வந்து கொண்டு கடல்ல இருந்து பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம்னு சொல்லி. இங்கே பாருங்க மீன்களை பாருங்க, முன்னே பாருங்க. இதில் பாருங்க இருக்கு பெரிய பெரிய என்ன பாறையா? பாறை மீனை பார்த்தீங்களா? இதில் இது வந்து பாறை பாருங்க. எவ்வளோ கிலோ போகுது பாரு. இது அப்படி இது முழுசா வந்து 2500 ரூபா பாருங்க. அப்படி முழுசாவே 2500 ரூபா. மீன்கள் கொண்டு போய் நான் நினைக்கிறேன். பாப்பம் கிட்ட போயிட்டு என்னண்டு. என்னது என்னது விலாங்க மீனை பாருங்க, பாம்பு பாருங்க. பாம்பா டைப்ல அப்படி இருக்கு வேண்டாம். இதெல்லாம் மீன் வந்து கூறப்படுறது ஏலம் போடுறது. 2800 உயிர் மீன் அடுப்பா இந்த மீன் வந்து உயிரோடு இருக்கிறார்.
பாருங்க அதை உயிரோட சுவாசிக்கிற தெரியுது பாருங்க நண்டுகள்லாம் உயிரோட நிற்குது. கொடியா நாட்டு கொடியா நாட்டு கொடியா நாட்டு கொடியா நாட்டுக்கு கொடியா ஆரோக்கியம் 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 6 கிலோ எப்படி எடுக்கும் 500 500 500 500 500 500 ஐரோக்கியம் 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 இங்கே பார்த்தீங்கன்னா ரால் ஐட்டங்கள் இருப்பார். ஒரு கிலோ ரால் வந்து 1700 போகுதான் பாருங்க. இதில் வந்து பெரிய பெரிய மீன் வச்சிருக்கணும் பாருங்க. இது என்ன மீன்? என்ன பெண்ணாம் பயணியா பாருங்க. மீனை பாருங்க எப்படி இருக்காண்டு. நல்ல டேஸ்டான மீனா பாருங்க எப்படி இருக்காண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து வள்ளங்கள் வந்து கொண்டிருக்கு. இப்போ 8:30 ஆகுது டைம் வந்து. பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டோல் வந்து கொண்டிருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. போட்டோல் வந்துட்டு வந்து உள்ளுக்குள்ள வந்து மீன்கள் வந்து 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 விற்று கொண்டிருக்கணும். அதாவது ஏலம் போட்டு கொண்டிருக்கோம். வெளியில பார்த்தா நிறைய சேனம் பார்த்து வந்து நிறைய பேர் பார்த்து நம்ம வந்து பாருங்க பார்க்க தெரியுமா நிறைய பேர் நீங்க. ஆனால் இந்த பாருங்க பாம்பை பார்த்தீங்களா? என்ன இது என்ன சொல்றாங்க? விலாங்கு மீன் வந்து பாருங்க. நீங்கள் 7 மணிக்கு பார்த்ததுக்கு பிறகு இப்போ 8:30 ஆகுது டைம் வந்து கூட மக்கள் வந்துருக்கீங்க. வந்து பாருங்க பயன் மீன் வந்து 2600 கிலோ போகுது. 2800 2900 2900 2900 3000 நண்டெல்லாம் ஓடுது பாருங்க. இந்த மாதிரி ஓடுது நண்டுகள். உயிரோட சுவாசிச்சு கொண்டிருக்கிறது பாருங்க மீன். பாருங்க கலவா மீன் வந்து உயிரோட நிற்குது. என்ன மாதிரி போகுது மீன் பாடுகள்? என்ன என்ன விலையில போகுது மீன்? பாறை மீன் என்ன விலை போகுது? 1700. பாருங்க அதில் முரல் மீன் வந்துருக்கு பாருங்க. இந்த முரல் எடுக்கிறேன். முரல் மீன் கொண்டு போறேன். உடனே மீன்கள் போயிடும் பாருங்க. பெரிய மீன் ஒன்று இருக்கு. பாருங்க பசரி என்ற ஒரு மீனை பாருங்க அவ்வளோ பெரிய மீன் உண்டு.
ஒரு 500 500 போகும் 5000 போகும். எல்லா மீன்களும் ஒரு விலை வருவாங்க. என்னென்ன மீன்கள்? பாறை வரும், சல்லி வரும், திரளி, கோரா முட்டி வைக்கும். அப்போ நீங்கள் அதை எடுத்து போட்டு விற்கிறது? கூறுனா வியாபாரி மாதிரி சொல்லுவோம். வியாபாரி மாதிரி நீங்கள் எங்கிட்ட எடுத்துக்கிறோம். நாங்கள் மீன் தைக்கல, வியாபாரி விளையாட்டார் மீன் கிலோ ஓட்டா நாங்கள் இப்போ சனம் வந்து சனம் நீங்கள் அதுலேயும் கூட அதுவும் கூட ஆக வியாபாரம். இந்த கறிக்கு வேண்ட மாறாக்களும் கூறி ஒரு நாடுப்பா எடுத்துட்டு போவோம். எப்படி 5 கிலோ 6 கிலோ அப்படியெல்லாம் இதில் வந்து ஃபுல்லாகவே மீன் வட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. பாருங்க எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சு கொண்டிருக்காரு அண்ணன். திறக்க பாருங்க எவ்வளோ ஒன்று போகுதாப்பா கிலோ திறக்க? நீங்கள் வட்டி கொடுக்குறதா? எவ்வளோ எடுக்கிறீங்க வட்டி கொடுக்க? 200 எடுக்கிறீங்க வட்டி கொடுக்குறதுக்கு. அதில் என்ன பாறையாது? பாருங்க பாறை உண்டு அண்ணா ஓட்டுற. யூடியூப்ல வேறும் அண்ணாட்ட வந்தா நீங்கள் மலிவா வட்டி கொடுக்கலாம். எந்த ஒரு அண்ணா நிற்கிறார் மலிவா எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஆக்கள் வந்து நிற்கிறவங்க பாருங்க. பெரிய மீன் கொண்டு கொடுத்து பாருங்க. ஏலம் போகுது மீன் வந்து பாருங்க. 200 1200 1200 1300 1300 1300 1300 1300 டிவில வர போறான். 1300 1300 1300 1300 1300 1300 அக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. எவ்வளோ பரபரப்பா வந்து ஏலம் கூறி கொண்டிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்திருக்கணும்னு பாருங்க. வழியில் வந்து வியாபாரிகள் வந்து மீன் எடுத்து கொண்டு போய் நம்ம பாருங்க. வியாபாரிகள் வந்து இங்கே ஏலங்கூறி எடுக்கிற மீன்களை வந்து பாருங்க இங்கே பட்டியலுக்குள்ள கட்டி கொண்டிருக்கணும். இங்கால இந்தா பாருங்க எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். நீங்கள் என்ன அடுத்து வியாபாரம் செய்கிறீங்களோ? எங்கே கொண்டு போகிறீங்க மீன்? மானிப்பாய் கொண்டு போங்க. மானிப்பாய் ஏரியா ஃபுல்லாக செய்கிறீங்க. சந்தை மார்க்கெட் எவ்வளோ எடுத்தீங்க? இப்போ என்னென்ன மீன் எடுத்தீங்க? இதென்ன மீன்? திரளி. அப்போ 1 கிலோ இப்போ எவ்வளோ நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? 1 கிலோ 400 ரூபா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க இந்த ராடுகள் இருக்கு பாருங்க. ராடு இப்போ எவ்வளோ 1 கிலோ? 1600. இந்தியாவில் ஃபுல்லாகவே வியாபாரிகள் வந்து மீனை இதில் கட்டி வந்து கொண்டு போயிடும் பாருங்க. மீன் எடுக்கணும் வந்து தெரிஞ்சு எடுக்கணும்.
எல்லாம் பட்டியில் கட்டி கொண்டு இருக்கார் பாருங்க அண்ணன். பார்த்தீங்களா மீன் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறார். என்ன போகுது பாறையா? அது பாறைப்பட்டியா? என்ன விலை போகுது? 1500. நேற்று 1500. இன்றைக்கு அதே விலை தான். ஆ ஆ ஆ. நீங்கள் எங்கால பக்கம் கொண்டு வரீங்க? இருவாளை பக்கம். கோப்பா இருவாளை பக்கம். பாருங்க எல்லாம் கட்டி ரெடியாகி கொண்டு இருக்கார் அண்ணன். இன்னும் அடுத்து கொண்டு தான் போவீங்களோ? சரி சரி. அவங்க ஐயா வலிக்கிட்டாரு. ஓகே ஐயா எடுத்தாச்சு எல்லாம். எடுத்துட்டீங்களா இல்லை மீன்? சரி சரியா ஓகேயா. ஹோட்டலில் வந்து தெரிஞ்சு கொண்டு நிற்கிறேன்.